하나님은 여러분에게 뭘 원하시냐 하면 But then what God wants from you, 하나님 여러분을 위해서 모든 것을 다 준비해 놓고 God prepared everything for you. 여러분의 구원, Your salvation, 여러분의 문제, your problems, 여러분의 슬픔, your 여러분의 sadness, 고통, your 이 suffering. 모든 걸 해결할 수 있는 모든 길을 만들어 놓으셨고 God prepared the whole path for to resolve all of those. 여러분 부족하지만 Even though you are lacking, 연약하지만 even though you are weak, 하나님의 은혜를 입기 위해서 그 앞에 담대히 나오기를 바라신다. but God wants us to come boldly before God to receive His mercy. 여러분 안녕하십니까? எல்லாருக்கும் வணக்கம். 예, 성막 강의 두 번째 시간입니다. ஆசிரியர் கூடாதனுடைய இரண்டாவது வகுப்புக்கு நான் வந்திருக்கிறோம். 지난주에는 저번 시간에는 성막에 대해서 이렇게 그 뜰에 대해서 또 성막이 하는 역할에 대해서 이야기했었습니다. கடந்த வகுப்பில் இந்த வெள்ளை நூல்களை கற்றும் இந்த ஆசிரியர் கூடாதனுடைய அலங்கார பொருட்களினுடைய செய்கை பற்றி நாம் பேசினோம். 성막의 또 문에 대해서도 이야기했는데요. அன்பார்வர்களே, இந்த ஆசிரியர் கூடாதனுடைய வாசலை குறித்து நாம் பேசியிருந்தோம். 성막의 문을 열고 제일 먼저 들어가면 거기에는 번제단이 있습니다. ஆசிரியர் கூடாதனுடைய வாசலை திறந்து நாம் முதலாவது சென்றால் அங்கே தகன பலிபீடம் இருக்கிறது. 출애굽기 27장 1절 2절을 읽어보면 யாத்திராகமம் 27வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 조각모로 장이 5규빗 광이 5규빗의 단을 만들되 네모 반듯하게 하며 고는 3규빗으로 하고 그 네 모퉁이 위에 뿔을 만들되 그 뿔이 그것에 연하게 하고 그 단을 노수로 쌀지며 5 முழ நீளமும் 5 முழ அகலமாக சித்தி மரத்தால் பலிபீடத்தையும் உண்டு பண்ணுவாயாக. அதன் சதுரமும் 3 முழம் உயரமுமாயிருப்பது. அதன் 4 மூலைகளும் 4 கொம்புகளை உண்டாக்குவாயாக. அதன் கொம்புகளிலே அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும். அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். 여러분 성막 문을 열고 들어가면 제일 먼저 번제단이 있습니다. ஆசரிப்பு கூடார வாசலை திறந்து நாம் உள்ளே சென்றால் முதலாவது தகன பலிபீடம் இருக்கிறது. 그리고 지나가면 맨 마지막에 있는 것이 바로 그 법궤입니다. அதை தாண்டி கடைசியாக நாம் சந்திப்பதுதான் உடன்படிக்கை பெட்டி. 법궤는 지성소에 있는데 இந்த உடன்படிக்கை பெட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. 그곳에 이제 하나님이 계신다고 하셨습니다. அந்த இடத்தில் கர்த்தர் வாசம் செய்கிறதாக சொல்கிறார். 여러분 성막에 들어가서 하나님 앞으로 나아가기 위해서 가는 길에 가장 처음에 있는 곳이 번제단인데 ஆசரிப்பு கூடாரத்திற்கு நுழைந்து கர்த்தரை சந்திக்கக்கூடிய வழியில் முதலாவது நாம் சந்திப்பது தகன பலிபீடம். 여러분 번제단에서 무슨 일을 하냐면 우리의 죄를 씻는 일을 합니다. தகன பலிபீடத்தில் என்ன செய்கிறோம்? நம்முடைய பாவத்தை கழுவுகிறதை செய்கிறோம். 성경에서 읽은 것처럼 கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நாம் வேதத்தில் வாசித்ததை போல 가로가 5규빗, 세로가 5규빗, 그리고 높이가 3규빗입니다. இந்த தகன பலிபீடம் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் சித்தி மரத்தால் 3 முழ உயரமுமா இருக்கிறது. 그리고 번제단은 그 시티무드로 만들고요, 조각목으로 만들고요. தகன பலிபீடம் சித்தி மரத்தால் உண்டு பண்ணியிருக்கிறது. 이제 노수로 이게 싸게 됩니다. அதோடு கூட அதை வெண்கல தகட்டால் மூட வேண்டும். 번제단 사면 끝에 이제 뿔을 이렇게 만들게 됩니다. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பலிபீட மூலைகளிலும் 4 கொம்புகளை உண்டாக்குவார்கள். 그리고 그 뿔도 역시 이 노수로 같이 싸게 되는데요. கண்டிப்பாக இந்த கொம்புகளும் வெண்கல தகட்டால் மூடப்பட்டிருக்கிறது. 오늘 번제단에 대해서 또 번제단에서 어떤 일을 하는지에 대해서 좀 이야기해 보고 싶습니다. இன்றைக்கு தகன பலிபீடத்தை குறித்தும் தகன பலிபீடத்தில் என்ன செய்வார்கள் என்று நான் உங்களுக்கு 먼저 சொல்ல 말씀드린 விரும்புகிறேன். 것처럼 하나님 앞에 나아가기 위해서는 முதலாவது சொன்னது போல கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டும் என்றால் 가장 중요한 것은 우리의 죄를 씻는 것입니다. மிக முக்கியமான விஷயம் நம்முடைய பாவத்தை கழுவுவது. 우리의 마음에 죄가 있으면 절대 하나님과 교통할 수 없습니다. நம்முடைய இதயத்தில் பாவம் இருந்தால் ஒருபோதும் நான் கர்த்தரோடு இணைய முடியாது. 성경 이사야 59장 1절 2절을 보면 வேதாகம் ஏசாயா 59வது அதிகாரம் 1 2வது 손이 வசனத்தை 짧아 구원치 பார்த்தால் 못하심도 아니요 귀가 둔하여 듣지 못하심도 아니라 오직 너희 죄악이 너희와 너희 하나님 사이를 내었고 너희 죄가 그 얼굴을 가리워서 너희를 듣지 இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. 이사야서는 뭐라고 얘기했냐면 ஏசாயா புத்தகம் என்ன சொல்லுகிறது? 그러니까 여러분이 너무 거리가 멀어서 하나님의 손이 짧아서 여러분 구원치 못하심도 아니라고 얘기했어요. கர்த்தருக்கும் நமக்கும் தூரம் அதிகமாக இருப்பதனால் அவருடைய கை குறுகி போனதனால் அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு இல்லை. 귀가 둔해서 여러분이 기도하는 것을 듣지 못하시는 것이 아니라고 얘기했어요. அவருடைய செவிகள் மந்தமாகி உங்களுடைய ஜெபத்தை கேட்க கூடாதபடிக்கும் ஆகவில்லை. 우리 마음에 있는 죄악이 하나님과 우리 사이를 내었고 நம் இருதயத்தில் இருக்கக்கூடிய அக்கிரமங்களே நமக்கு தேவனுக்கு பிரிவினை 우리 உண்டாக்குகிறது. 마음에 있는 그 죄가 하나님과 우리 하나님
하나님 얼굴을 가려서 우리를 듣지 못하시겠다고 얘기해요. நம் இருதயத்தில் கூடிய பாவமே அவர் நமக்கு செவி கொடாதபடிக்கும் அவருடைய முகத்தை நமக்கு 그래서 மறைக்கிறது. 하나님 앞에 나아가서 ஆகவே கர்த்தருக்கு முன்பாக சென்று 하나님 앞에 하나님 널 도와주세요. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள், 또는 하나님과 교제하고 ஆண்டவரோட ஐக்கியம் செய்து 하나님의 마음을 내 마음에 받아들이기 위해서 ஆண்டவருடைய இதயத்தை என்னுடைய இதயத்தில் பெற்றுக்கொள்வதற்காக 가장 첫 번째 있어야 될 것은 죄를 사하는 일이에요. முக்கியமாக முதலாவது இருக்கக்கூடியது பாவத்தை கழுவக்கூடிய வேலை. 죄를 사하지 않고는 절대 하나님과 교통할 수 없다는 것을 여러분은 아셔야 될 것입니다. பாவத்தை கழுவாமல் ஒருபோதும் நாம் தேவனோடு நடக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள 그렇기 வேண்டும். 때문에 번제단에서 이 성막에서 문을 열고 하나님 앞에 나아갈 때에 ஆகவேதான் இந்த ஆசீர்வாத கூடாரத்துக்குள் நுழைந்து கர்த்தருக்கு முன்பாக நாம் செல்லும் பொழுது 제일 먼저 무엇을 했냐 하면 번제단을 통해서 이런 죄를 씻는 일을 해야 되는 것입니다. முதலாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தகன பலிபீடத்தினுடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும். 여러분 성경 레위기 27장에 보면 வேதாகமத்தில் லேவியராகமம் 27வது அதிகாரத்தை நாம் பார்க்கலாம். 27장에 보면 어떻게 이 성막에서 번제단에서 죄를 씻는지에 대해서 설명을 하고 있습니다. 27வது அதிகாரத்தில் எப்படி இந்த தகன பலிபீடத்தில் ஆசீர்வாத கூடாரத்தில் பாவத்தை கழுவுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 여러분 우리는 잘못을 하고 죄를 지으면 죄에 대한 값을 내지요. அன்பார்களே, நாம் தவறு பாவத்தை செய்தால் அந்த பாவத்திற்கான சம்பளத்தை கொடுக்கிறோம் இல்லையா? 그것이 간단한 교통법규를 어긴 것이나 그런 것이라면 이제 벌금을 내고 சாலை சட்டத்தை நாம் மீறினால் அதற்கான அபராதத்தை நாம் செலுத்துவோம். 만약에 내가 잘못해서 사람에게 상해를 입히거나 아니면 도둑질을 하거나 이런 이제 큰 범죄가 되면 이제 감옥에 갑니다. ஒருவேளை நான் மற்றவரை காயப்படுத்தினால் ஒருவரை கொலை செய்தால் சிறைச்சாலைக்கு செல்லுவேன். 그러면 이제 재판을 받고 판사가 정한 그 값을 치르게 되죠. அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு நீதிபதி சொல்லக்கூடிய குற்றத்தின் சம்பளத்தை 그래서 நான் கொடுக்க 우리는 வேண்டும் இல்லையா? 감옥에 있는 사람들을 보고 죄값을 치르고 있다고 얘기하기도 합니다. ஆகவே சிறைச்சாலையில் உள்ள மனிதர்களை பார்த்து அவர்களுடைய குற்றத்திற்கான தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் 이 என்று சொல்லுகிறோம். 세상은 나라마다 다 죄에 대한 값이 다르게 적용되고 있고요. ஒவ்வொரு தேசத்திலுமே ஒவ்வொரு விதமான குற்ற சட்டங்கள் இருக்கிறது. 어떤 나라에는 굉장히 큰 죄지만 어떤 나라에는 굉장히 작은 죄도 될 수 있고 சில தேசங்களில் பெரிய பாவம் கூட மற்றொரு தேசத்தில் சிறிய பாவமாக இருக்கலாம். 다른데 எல்லாம் வித்தியாசமானவைகள். 이런 성경에서 하나님은 ஆனால் வேதாகமத்திலோ தேவன் 죄의 값을 딱 하나로 정하셨어요. பாவத்தின் சம்பளத்தை ஒரு விதமா ஒன்றாக மாத்திரம் அவர் தீர்த்தார். 로마서 6장 23절을 보면 உங்களுக்கு தெரிந்த போல ரோமர் 6:23வது வசனம் 죄의 값은 사망이라고 정해져 있어요. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று தேவன் 그래서 நியமித்தார். 여러분 죄를 씻기 위해서 ஆகவே பாவத்தை கழுவுவதற்காக 여러분의 지은 죄에 대한 값을 치르기 위해서 நீங்கள் செய்த பாவத்தினுடைய சம்பளத்தை கொடுப்பதற்காக 벌금을 내거나 감옥에 가거나 이건 이 세상 방식이고 அபராதமோ இல்லை சிறைச்சாலை செல்வதோ இது உலகத்தினுடைய விதிமுறைகள். 하나님의 방식은 ஆனால் கர்த்தருடைய விதிமுறையோ 죄의 값을 갚기 위해서 사망이 치러져야 된다고 이야기하고 있습니다. பாவத்தின் சம்பளத்தை கொடுப்பதற்காக மரணம் கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. 여러분 우리가 죄를 지었기 때문에 죄를 지은 대가로 죽을 수 없어서 ஆகவே நாம் பாவத்தை செய்த பாவத்தின் சம்பளமாக நாம் மரிக்க முடியாது. 그걸 아시기 때문에 인간에게 죄물을 이야기하셨어요. கர்த்தருக்கு இது தெரிந்ததனால் தான் மனிதரை நோக்கி பாவ நிவாரண பலியை குறித்து சொல்லுகிறார். 바로 희생이죠. அதுதான் ஒரு பலி, 우리를 대신해서 죽는 죄물. நமக்கு பதிலாக மரிக்கும் ஒரு பலி. 그래서 여러분 레위기 27장 레위기 4장 27절을 보면 ஆகவே லேவியராகமம் 4வது அதிகாரம் 27வது வசனத்தை பார்த்தால் 평민의 하나가 금령 중 하나라도 여호와의 금령 부지 중에 범하여 허물이 있다가 ஒருவேளை சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகள் யாதொன்றை மீறி செய்யத்தக்கதை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானால் 죄를 지었습니다. ஆம், இவன் பாவம் செய்திருக்கிறான். 28절 그 범한 죄에 깨우침을 받거든 28வது வசனம் தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது 자기가 죄를 지은 걸 깨달았을 때 அவன் பாவம் செய்தது தெரிய வரும்போது 그는 흠없는 암염소를 끌고 와서 그 범한 죄를 인하여 그것을 예물로 삼아 이렇게 돼요. அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண்குட்டியை பலியாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறது. 자 여러분 지금은 이렇게 제사를 드리지 않는데요. இப்பொழுது இவ்விதமாக பாவ நிவாரண பலிகளை செலுத்துவதில்லை. 옛날에 성막이 있었던 그 시절에 அநேக நாட்களுக்கு முன்பாக ஆசரிப்பு கூடாரம் இருந்த நாட்களில் 죄를 지으면 이렇게 죄를 씻는 거예요. பாவத்தை செய்தால் இப்படியாகவே பாவத்தை கழுவினார்கள். 사람이 죄를 지었고 ஒரு மனிதன் பாவத்தை செய்தான், 자기가 죄를 지은 것에 대해서 깨달음을 죄를 지은 것을 발견하게 되면
தான் செய்தது பாவம் என்பதை அவனுக்கு தெரியும் பொழுது 죄의 싹은 사망이기 때문에 பாவத்தின் சம்பளம் மரணமாக இருப்பதால் 희생을 데리고 오는데 흠없는 암염소를 데리고 오라고. ஒரு பலியை எடுத்துக்கொண்டு வருகிறான், பழுதற்ற ஒரு பெண்குட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறான். 여러분 이 이야기를 들으시면서 여러분 머리로 상상하셔도 좋을 것 같아요. இதை நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் இதை கற்பனை பார்த்தால் 내가 நன்றாக இருக்கும். 죄를 지었어요. நான் பாவத்தை செய்தேன். 내가 하나님 법을 또 어겼구나. நான் தேவனுடைய பிரமாணத்தை மீண்டும் மீறிவிட்டேனே. 좀 그때 좀 생각을 깊이 하고 참았어야 되는데. நான் கொஞ்சம் ஆழமாக யோசித்து நான் பொறுத்திருக்க வேண்டும். 그 내 마음의 화를 못 이기고 내가 죄를 지었구나. என்னுடைய இதயத்தில் நான் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை, நான் பாவத்தை செய்து 내가 이 விட்டேன். 죄를 가지면 하나님과 교통이 될 수 없지. நான் இந்த பாவத்தை வைத்தால் தேவனோடு நான் உறவாட முடியாது. 그래서 마음에 그걸 깨달으면 ஆகவே இருதயத்தில் இதை நாம் உணர்ந்தால் 자기가 양을 키우고 있든지 아니면 양을 사든지 해서 성경은 흠없는 암염소를 이제 끌고 성막으로 ஒரு ஆடுகளை வளர்க்கிறாரோ இல்லை வாங்குகிறாரோ வேதாகம் சொல்லுகிறது ஒரு பெண்குட்டியை அவர் இழுத்துக்கொண்டு ஆசிரியர் கூடாரத்திற்கு வர வேண்டும். 이제 목에다 줄을 묶어서 흠이 있는지 없는지 잘 살펴서 산 다음에 இந்த ஆட்டுக்குட்டியை அதுக்கு பிறகு தடவை பார்த்து பழுதிருக்கிறதா இல்லையா என்று சோதிச்சு பார்ப்பார். 이제 목에다 줄을 묶어서 이제 성막을 향해 걸어가죠. அவருடைய கழுத்தில் ஒரு கயிற்றை போட்டு ஆசிரியர் கூடாரம் வரைக்கும் இழுத்துக்கொண்டு போவார். 성막에 도착했을 때 ஆசிரியர் கூடாரத்தில் வந்தடைந்த பிறகு 문을 열고 이제 제일 먼저 들어가면 방금 우리가 얘기한 이 번제단이 나오는. கதவை திறந்து முதலாவது அவர் நாம் பார்த்தபடியே முதலாவது தகன பலியிடும் இடத்தில் அவர் வருகிறார். இப்போது அவனுக்கு முன்பாக பிரதான ஆசிரியர் இருக்கிறார். 옆에 번제단이 있어. அவருக்கு முன்பாக தகன பலியிடம் இருக்கிறது. 제사장님 제가 이렇게 죄를 범했습니다. பிரதான ஆசிரியரே, நான் இவ்விதமாக பாவத்தை செய்து விட்டேன். 하나님 앞에 죄를 씻기 위해서 이 양을 암염소를 가지고 왔습니다. கர்த்தருக்கு முன்பாக இந்த பாவத்தை கொள்வதற்காக இந்த பெண் ஆட்டுக்குட்டியை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். 그러면 성경에 이제 그다음 29절에 뭐라고 돼 있냐 하면 வேதாகமத்தில் அதற்கு பிறகு 29வது வசனம் என்ன சொல்லுகிறது? 죄를 지었고 பாவத்தை செய்தான், 내가 지은 걸 발견하고 பாவத்தை செய்து தெரிந்த பிறகு 성막으로 이 암염소를 가지고 왔어. ஆசிரியர் கூடாரத்துக்கு இந்த பெண் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். 그럼 머리에는 그 성막 안에 그 번제단과 제사장과 암염소를 가져온 사람 이렇게를 상상해 보시면 좋겠어요. உங்களுடைய கற்பனையில் இந்த ஆசிரியர் கூடாரத்தையும் இந்த பெண் ஆட்டுக்குட்டியையும் இந்த தகன பலிபீடத்தையும் கற்பனை பார்த்தால் நன்றாக இருக்கும். 이 제사장이 ஆகவே இந்த பிரதான ஆசாரியர் 이제 그 죄를 지은 사람에게 그 암염소에게 안수를 하게 하죠. பாவம் செய்த மனிதரை பெண் ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது கையை வைக்க சொல்லுகிறார். 29절 속죄제 희생의 머리에 안수하고 그 희생을 번제소에서 잡을 29வது வசனம் பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். 자기가 죄를 지었는데 இப்போது இந்த மனிதன் பாவத்தை செய்திருக்கிறார். 여기 테레 목사님이 양이라고 했을 때 இப்ப தெரி போதகர் ஒரு ஆட்டுக்குட்டியாக நாம் கற்பனை பார்க்கலாம். 데리고 제사장에게 왔어요. ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியர் இடத்துல வந்திருக்கிறார். 제사장 앞에서 내가 양의 머리에다 안수를 하게 돼요. பிரதான ஆசாரியருக்கு முன்பாக நான் ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது கையை வைக்க வேண்டும். 양을 죽여야 되는데 왜 안수를 합니까? இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்த வேண்டும், ஆனால் ஏன் தலையின் மீது கையை வைக்க வேண்டும்? 답이 있는데요. வேதாகமத்தில் பார்த்தால் இதற்கான பதில் இருக்கிறது. 여러분 성경을 같이 찾아보시면 좋을 것 같습니다. வேதாகமத்தை என்னோட சேர்ந்து நீங்கள் திறந்தால் நன்றாக இருக்கும். 16장 21절. லேவியராகமம் 16வது அதிகாரம் 21வது வசனம். 두 손으로 산 염소의 머리에 안수하여 이스라엘 자손의 모든 불의와 그 범한 모든 죄를 고하고 그 죄를 염소의 머리에 두어 미리 정한 사람에게 맡겨 광야로 보낼지니. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களை அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். 자 여러분 이 아론은 어떻게 했냐면 ஆரோன் இப்பொழுது என்ன செய்கிறான்? 제사장으로 ஆரோன் பிரதான ஆசாரியராக 사람들의 죄를 씻을 때 ஜனங்களுடைய பாவத்தை கழுவும் பொழுது 여러분 아론이 그 제물의 머리에 안수를 하면서 ஆரோன் இந்த பாவ நிவாரண பலியின் தலையின் மீது கையை வைத்து 있는 말씀처럼 이 죄를 이 제물의 머리에 두는 일을 하는 거예요. லேவியராக 16வது அதிகாரத்தின் படியாக இந்த பாவ நிவாரண பலியின் தலையின் மீது கை வைக்கிறான். 여러분 쉽게 생각하면 நீங்கள் இதை சுலபமாக நினைத்து பார்த்தால் 사망인데 பாவத்தின் சம்பளம் மரணம். 내 죄를 위해서 내가 죽어야 되는 거야. என்னுடைய பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டும். 내가 죽을 수 없기 때문에 ஆனால் நான் மரிக்க முடியாத காரணத்திற்காக 암염소를 데리러 왔는데 நான் ஒரு பெண் குட்டியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். 그럼 암염소를 그냥 죽이는 것이 아니라
பெண் ஆட்டுக்குட்டியை அப்படியே நாம் 내 பலி 죄를 செலுத்துவதில்லை. 암 염소에게 넘기는 일을 해야 되는 거야. என்னுடைய பாவத்தை ஆட்டுக்குட்டியின் மீது பரிமாற்றம் செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டும். 암 염소가 죽어도 의미가 있는 거지. அதற்கு பிறகே இந்த ஆட்டுக்குட்டி மரித்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். 내가 가지고 있는데 암 염소만 죽이면 아무 의미가 없는 거야. பாவம் நான் வைத்திருக்கும் பொழுது இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தினால் எந்த அர்த்தமும் கிடையாது. 그래서 여러분 안수라는 것을 통해서 ஆகவே தலையின் மீது கை வைப்பது மூலமாக 안수하면서 내 죄를 암 염소에게 넘기게 되고 தலையில் கை வைப்பதன் மூலமாக என்னுடைய பாவங்கள் பரிமாற்றம் 이제 செய்யப்படுகிறது. 죄는 나에게 더 이상 있는 것이 아니라 암 염소에게로 가는 것이. இனி பாவம் என்னிடத்தில் இல்லை, ஆட்டுக்குட்டியின் மீது பரிமாற்றம் செய்யப்படுகிறது. 그래서 성경을 계속 읽어보면 ஆகவே தொடர்ந்து வேதாகமத்தை வாசித்தால் 제사장은 பிரதான ஆசாரியர் 이제 그 희생을 번제소에서 잡을 것이요. இந்த பாவ நிவாரண பலியை அவர் பலி செலுத்துகிறார். 그리고 30절 30வது வசனம், 자 이제 제사장이 이제 죄를 받았기 때문에 பாவ நிவாரண பலி இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 번제소 앞에서 암염소를 죽이게 되는 거예요. இந்த தகன பலிபீடத்திற்கு முன்பாக இந்த பெண் குட்டியை அவர் பலி செலுத்துகிறார். 죽여서 피를 받아서 பலி செலுத்தி அது இரத்தத்தை எடுத்து 30절 30வது வசனம், 제사장은 손가락 그 피를 찍어 번제단 뿔에 바르고 그 피 전부를 담 밑에 쏟고 அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளில் பூசி மற்ற ரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 여러분 기억나십니까? ஞாபகம் இருக்கிறதா? 죄를 지었습니다. நான் பாவத்தை செய்தேன், 그래서 죄를 씻고 싶습니다. ஆகவே பாவத்தை கழுவ 죄를 விரும்புகிறேன். 씻기 위해서 값을 치러야 되는데 பாவத்தை கழுவதற்காக சம்பளத்தை கொடுக்க வேண்டும். 값은 죽음이기 때문에 ஆனால் சம்பளமோ மரணமாக 내가 இருக்கிறது. 나를 위해서 대신 죽어줄 암염소를 흠없는 암염소를 데리고 எனக்கு பதிலாக மரிக்க வேண்டிய பெண் ஆட்டுக்குட்டியை நான் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். 사장에 같이요. பிரதான ஆசிரியத்தில் சென்றிருக்கிறேன் இல்லையா? 안수를 하면서 내 죄를 넘기게 되죠. அதற்கு பிறகு தலையில் கையை வைத்து என்னுடைய பாவத்தை நான் பரிமாற்றம் செய்கிறேன் இல்லையா? 그리고 이제 암염소를 죽이게 되죠. அதற்கு பிறகே இந்த பெண் குட்டியை அவர் பலி 그리고 செலுத்துகிறார்கள். 암염소 피를 받아서 ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தை 자 30절에 보면 30வது வசனத்தை நாம் பார்த்தால் 손가락으로 피를 찍어 번제단 뿔에 바르고 அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி 그다음에 나머지는 담 밑에 쏟으라고요. அதற்கு அடுத்து மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. 사진을 보면 இந்த படத்தை நீங்கள் பார்த்தால் 여러분 끝에 이제 번제단 뿔이 이렇게 있는데 இந்த 4 மூலைகளிலுமே பலிபீட கொம்புகள் இருக்கிறது. 뿔에 피를 바르는 이유가 있어요. இங்கே ரத்தத்தை பூசுகிறதுக்கான காரணம் இருக்கிறது. 성경 예레미야 17장 1절에 보면 எரேமியா 17 அதிகாரம் 1வது வசனத்தை வேதத்தில் நாம் பார்க்கலாம். 이렇게 기록돼 있어요. இப்படி வசனம் சொல்லுகிறது, 유다의 죄는 금강석 끝 철필로 기록되되 그들의 마음판과 그들의 단뿔에 새겨졌건. யூதாவின் பாவம் இரும்பெழு தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் அவர்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. 유다는 이스라엘 백성을 이야기하죠. இந்த யூதா இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லுகிறது இல்லையா? 근데 여러분 제가 여기 뭐라 그러냐면 단뿔에 기록되었다고. ஆனா இந்த வசனம் என்ன சொல்கிறது? பாவம் பலிபீட கொம்புகளில் எழுதப்பட்டிருக்குது. 금강석 끝 철필로 기록되었는데 இரும்பெழு தானியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டிருக்கிறது. 번제단 뿔에 죄들이 기록되어 있는 것. பலிபீட கொம்புகளில் பாவம் பதிந்திருக்கிறது. 간음, 살인, விபச்சாரமோ கொலையோ 거짓말, 도둑질, 미움 பொய் சொல்வதோ வெறுப்பதோ திருடுவதோ 모든 죄가 단뿔에 기록되어 있는데 இந்த எல்லா பாவம் பலிபீடத்தில் எழுதப்பட்டிருக்குது. 여러분 단뿔을 보면 இந்த பலிபீட கொம்புகளை பார்த்தால் 이제 거기 죄가 있죠. அந்த இடத்தில் பாவம் இருக்கிறது இல்லையா? 거기다가 이제 제사장이 피를 바르는 거. அங்கே பிரதான ஆசாரியருடைய ரத்தத்தை பூசுகிறார். 여러분 내가 단뿔을 봤을 때 இப்பொழுது இந்த பலிபீட கொம்புகளை பார்க்கும்போது 무엇이 이제 보이겠습니까? இனி எது நமக்கு தெரியும்? 물론 이거는 그 금강석 끝 철필로 기록되어 있어서 이제 이게 새겨져 있기 때문에 கண்டிப்பாக இது இரும்பெழுத்தான வைரத்தினுடைய எழுதப்பட்டிருக்கிறது. 그래서 이제 여기가 이렇게 칼브돼 있죠. 새겨져 있죠. இங்கே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா? 피를 바른다 그것이 안 보이진 않겠지만 ரத்தத்தினால் பூசினால் அதற்கு பிறகு முற்றிலுமாக தெரியாது என்று இல்லை. 여러분 그것도 보이지만 또한 뭐가 보이냐 거기 위에 발려져 있는 피가 보이는 거. அது தெரிந்தாலும் அதற்கு மேல் பூசப்பட்ட ரத்தமும் இப்பொழுது தெரியும். 여러분 혹시 ஒருவேளை காஸ்கோவில் 코스코에서 샤핑해 보신 적 있어요? எப்பயாவது நீங்கள் ஷாப்பிங் சென்றிருக்கிறீர்களா? 저는 개인적으로 코스코를 굉장히 좋아합니다. எனக்கு உண்மையாகவே ஷாப்பிங் செய்வது மிகவும் பிடிக்கும். 저는 제가 옛날에 미국에 공부하러 왔었는데 அநேக நாட்கள் முன்பாக நான் படிப்பதற்காக அமெரிக்காவுக்கு வரும்பொழுது 차가 없어서 이제 내 마음대로 다닐 수 없었어요. எனக்கு கார் இல்லாதனால் விருப்பத்தின்படி நான் அங்கும் இங்கும் செல்ல முடியவில்லை. 교회에서 이제 코스코에 물건을 사러 가면 물건을 많이 사기 때문에 இ제 저를 데리고 갔어요. ஆனால் சபையிலிருந்து காஸ்கோவுக்கு பொருட்கள் வாங்கும்போது நிறைய வாங்குவார்கள், என்னை அழைத்து செல்வார்கள். 그래서 이제 코스코 가면 저는 되게 좋았어요. காஸ்கோவுக்கு சென்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும்.
맨날 학교 집만 가다가 이렇게 밖으로 나간다는 것 때문에 좋았고 பள்ளிக்கூடம் வீடு பள்ளிக்கூடம் வீடு என்று சென்றிருக்கிறதிலிருந்து வெளியே செல்வது மிகவும் நன்றாக இருக்கும். 물건들도 많고 가격도 싸고 ஏனென்றால் அந்த இடத்தில் பொருட்களும் அதிகம் விலையும் மலிவானது. 특히 거기 피자도 싸고 맛있고 விசேஷமா பிசாவுடைய விலையும் அங்கு மலிவானது, ருசியானது. 지금도 되게 싸죠. இப்பொழுதும் மிகவும் மலிவானது. 이번에 코로나 있기 전에 한번 갔었는데 இந்த முறை கொரோனா வருவதற்கு முன்பாக ஒரு முறை நான் சென்றேன். 핫도그 이렇게 긴 핫도그 இவ்வளவு பெரிய ஒரு ஹாட் டாக் 음료수와 함께 1불 50밖에 ஒரு ஜூஸோட சேர்ந்து வெறும் $50 என்று சொன்னார்கள். 그래서 이제 그 저는 코스코를 가면 마치 이렇게 고향에 온 느낌이랄까 그런 어떤 따뜻함을 느낄 때가 있어요. ஆகவே கோஸ்கோவுக்கு செல்லும் பொழுது என்னுடைய சொந்த ஊருக்கு வந்த மாதிரியே ஒரு நல்ல உணர்வு 여러분들은 뭐 வரும். 좋아하는지 모르지만 아마 샤핑을 해보셨는지 모르겠는데요. உங்களுக்கு இது பிடிக்குமா என்று தெரியல, ஷாப்பிங் செய்தீர்களா என்று 코스코 தெரியவில்லை. 샤핑을 끝나면 ஆனால் காஸ்கோ ஷாப்பிங்கை முடித்த பிறகு 틀을 몰고 அந்த 나가죠. காட்டை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வீர்கள் 근데 இல்லையா? 거기에 검사하는 사람이 있어요. ஆனால் அங்கே இதை பரிசோதிப்பவர் இருக்கிறார். 맞죠? சரியா? 그럼 이제 그 사람에게 카트만 가지고 나가면 안 돼요. நீங்கள் வெறும் வாங்கின பொருட்களை மாத்திரம் எடுத்து செல்ல முடியாது. 카트와 함께 뭘 보여줘야 되냐면 영수증을 보여줘요. என்னை காண்பிக்க வேண்டும், உங்களுடைய பில்லை காண்பிக்க வேண்டும் இல்லையா? 그래서 그 사람이 영수증을 보고 확인을 한 다음에 영수 체크를 해줘야 나가는 거야. அவர் பில்லை பார்த்து அவர் சோதிச்ச பிறகே நான் வெளியே வர முடியும். 그냥 물건만 가지고 나가면 도둑질이죠. வெறும் பொருட்களை வெளியிட்டு அது திருடுவதற்கு சமம் இல்லையா? 근데 돈을 냈는데 பணத்தை கொடுத்திருக்கிறீர்கள். 돈을 냈다는 증거가 바로 영수증인 거예요. பணத்தை கொடுத்த சாட்சியே இந்த பில். 그래서 물건과 영수증을 같이 나가면 아무런 죄가 아니에요. ஆகவே பில்லும் இந்த பொருட்களோடு வெளியே சென்றால் இது ஒரு குற்றமே கிடையாது. 그런데 영수증 없이 물건만 가져가면 문제가 돼요. ஆனால் பில் இல்லாமல் வெறும் பொருட்களை நீங்கள் எடுத்து சென்றால் அது ஒரு பிரச்சனையாகும். 이 피는 마치 뭐와 같으냐면 அன்பார்களே, இந்த ரத்தம் எதை போல? 영수증과 같은 거예요. இந்த பில்லை போல. 무슨 피가 영수증이에요? ரத்தம் எப்படி பில்லாக முடியும்? 이 피는 우리 생명에 대한 영수증이에요. இந்த ரத்தம் நம்முடைய ஜீவனின் பில் என்று சொல்ல முடியும். 그럼 레위기 17장 11절에 보면 லேவியராகமம் 17:11வது வசனத்தை நாம் பார்க்கலாம். 체 생명이 피에 있으므로 내가 이 피를 너에게 주어 단에 뿌려 너의 생명을 위하여 속하게 하였나니 생명의 피에 있으므로 피가 제를 속하느니라. மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறதே ரத்தமே. 여러분 우리의 생명은 피에 있기 때문에 அன்பார்களே, நம்முடைய ஜீவன் ரத்தத்தில் இருக்கிறது. 그래서 사람이 피가 다 빠지면 죽지요. ஆகவே ஒரு மனிதனுடைய உடம்பில் இருந்து ரத்தம் நீங்கினால் இறந்து விடுகிறான். 때로도 피를 하나 만들어낼 수는 없죠. விஞ்ஞானம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் அவர்களால் ரத்தத்தை உருவாக்க முடியாது இல்லையா? 그래서 여러분 피를 보면 피가 흘려진 걸 보면 이 생명이 죽었다는 걸 알 수 있죠. ரத்தம் முற்றிலுமாக வடிந்தால் இந்த ஜீவன் பிரிந்தது என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இல்லையா? 그래서 여러분 이 피는 어떤 생명이 죽은 것에 대한 영수증이라고 얘기할 수 있는 거예요. ஆகவே இந்த ரத்தம் என்பது ஒரு ஜீவன் மரித்ததற்கான பில் என்று நாம் சொல்ல முடியும். 그래서 칼트를 밀고 나갈 때 கோஸ்கோவில் இப்ப நான் வாங்கின பொருட்களை வெளியேற்றி செல்லும் பொழுது 카트만 가져나가면 문제가 생기고 காட்டை மாத்திரம் நான் இழுத்து சென்றால் அது ஒரு பிரச்சனையாகும். 돈은 내 영수증을 보여주면 아무 문제가 없는 것. ஆனால் பணத்தை கொடுத்த பில்லை காமித்தால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது. 단불에 죄가 기록이 돼 있는. அன்பார்களே, பலிபீட கும்பங்களில் பாவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 여러분 이 단불에 죄만 기록되면 문제가 되지만 இந்த கும்பங்களில் பாவம் மாத்திரம் பதிவு செய்யப்பட்டதால் இது ஒரு பிரச்சனையாகும். 피를 발라 주는 거예요. ஆனால் அங்கே ரத்தத்தை பூசுகிறோம். 그러면 사람 이 피를 봐라. ஆகவே ஜனங்கள், இந்த ரத்தத்தை பார், 이것은 이 죄들을 위해서 생명이 죽은 것이다. இது பாவத்திற்காக சிந்தப்பட்ட ஒரு ஜீவனுடைய ரத்தம். 눈에 죄는 보이지만 여전히 பார்வையில் பாவம் தெரிந்தாலும் 피를 봤을 때 ரத்தத்தை பார்க்கும் பொழுது 여기는 이미 생명의 피가 흘려진 곳이기 때문에 இங்கே ஏற்கனவே ஜீவனுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதுனால் 죄에 대한 값이 치러졌구나 이렇게 사람들이 이해하게 되는 거예요. இந்த பாவத்தினுடைய ரத்தம் முடிக்கப்பட்டிருக்கிறது என்று ஜனங்கள் பேசுவார்கள். 성경에 보면 6월절이 있죠. வேதாகமத்தை நாம் பார்க்கும் பொழுது பஸ்கா பண்டிகை இருக்குது இல்லையா? 여러분 이스라엘 백성이 애굽에서 나올 때 இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வரும் பொழுது 하나님이 10가지 재앙을 내리셨는데 கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பினார். 마지막에 내린 재앙은 கடைசியாக கொடுத்த வாதை 그 나라에 있는 모든 장자를 죽이는 거예요. இந்த தேசத்தினுடைய முதல் பிறப்பை தேவன் கொலை செய்தார். 여러분 그런데 ஆனால் 뭐라 그러셨냐면 கர்த்தர் என்ன சொன்னார்? 어린 양의 피를
어린 양을 죽여서 ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி 그 피를 அந்த ரத்தத்தை எடுத்து 그 집에 들어가는 문에 임방과 설주에 바르라고 해요. வீட்டிற்கு செல்லக்கூடிய மேற் வாசற்படிகளும் நில வாசற்படிகளும் பூச வேண்டும் என்று சொன்னார். 여러분, அன்பானவர்களே, 천사가 그날 밤에 거기에 처음 난 것들 죽이러 가요. தேவதூதர் அந்த நாள் ராத்திரி முதல் பிறப்பை அடிப்பதற்காக செல்லுவார். 그런데 하나님은 이스라엘 백성에 뭐라 ஆனால் 그러셨냐면 கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? 양을 잡아서 피를 바르라고 ஆட்டுக்குட்டியை பிடித்து ரத்தத்தை பூசுங்கள் என்று சொன்னார். 문으로 들어가려고 하는데 தேவதூதர் வீட்டுக்குள்ளாக செல்ல அழைக்கப்படுது. 여러분 문에 피가 발려져 있어요. ஆனால் வாசல்களில் ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. 이거 피 봐라. ரத்தத்தை பார். 여기 피가 있는 거 보니까 ரத்தத்தை இருப்பதை பார்க்கப்படுது. 이미 여기 생명이 죽었구나. ஏற்கனவே இங்கே ஒரு ஜீவன் இறந்திருக்கிறது. 들어갈 수 들어갈 필요 없겠죠. இங்கே நாம் உள்ள செல்ல முடியாது. 그래서 천사가 그 집을 넘어간다. ஆகவே தேவதூதர் அந்த வீடை கடந்து செல்லுவார். 바로 예수님을 의미하고 இது நேரடியாக இயேசுவை குறிக்கிறது. 그 어린 양을 의미하는. இந்த ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. 이런 피가 발려져 있으면 இந்த ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் பூசப்பட்டிருந்தால் 심판이 넘어가는 거예요. தண்டனை தாண்டி செல்லும். 심판이 넘어가냐면 이미 거기에 생명이 심판을 받았기 때문에. ஏன் நியாயத்தீர்ப்பு கடந்து சென்றால் ஏற்கனவே இந்த ஜீவன் நியாயத்தீர்ப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறது. 생명이 심판을 받은 것에 대한 증거가 바로 피이기 때문에. இந்த ஜீவன் நியாயத்தீர்ப்பை பெற்றுக் கொண்டதானுடைய சாட்சி இந்த ரத்தமாகும். 여러분 이해 가시게 되길 바랍니다. புரியும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்கு. 그래서 여러분 번제단 뿔에다가 피를 바르게 되고. ஆகவே தகன பலிபீடத்துடைய கொம்புகளில் ரத்தத்தை பூசுகிறார்கள். 사람들이 거기는 죄를 보지만 ஜனங்களுக்கு பாவம் தெரிந்தாலும் 그 죄 위에 발리는 피를 보면서 내 죄를 위해서 생명이 죽었구나, 피가 흘려졌구나. அந்த பாவத்தின் மேல் பூசப்பட்ட ரத்தத்தை பார்க்கும்போது என்னுடைய பாவத்திற்காக ஒரு ஜீவன் மரித்திருக்கிறது, என்னுடைய ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது. 마음에서 자유함과 담대함을 얻게 அதுக்கு 되는 பிறகு அவருடைய இருதயத்தில் சுதந்திரத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். 그리고 이제 제사장은 나머지 피는 바닥에 뿌리고 பிரதான ஆசிரியர் மீதி ரத்தத்தை இந்த பலிபீடத்தின் அடியிலே 그리고 ஊற்றிவிட்டு 그 희생에 기름을 취해서 இந்த பலியில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எடுத்து 불사르면 그 사람의 죄가 씻어진다고 31절에서 기록하고 பலிபீடத்தில் அதை எரித்தால் அவருடைய பாவம் கழுவப்படுகிறது 31வது வசனம் சொல்லுகிறது. 기름을 화목제 희생의 기름을 취한 것 같이 취하여 다니엘 불살라 여호와께 향기롭게 할지니 제사장이 그를 위해 속죄한즉 그가 사함을 얻으리라. சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல் அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியர் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவனமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன், அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 그렇게 해서 이 사람들의 죄를 씻는 거예요. இந்த விதத்தான் இந்த மனிதனுடைய பாவத்தை கழுவுகிறோம். 어떤 사람이 죄를 지었을 때 ஆகவே ஒரு மனிதன் பாவத்தை செய்யும் பொழுது 내 마음에 죄로 말미암아 담이 생기게 되었어요. கர்த்தருக்கும் எனக்கும் அவருடைய இருதயத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. 여러분 그가 제일 먼저 성막에 들어가면 번제단을 만나고 முதலாக ஆகவே இந்த மனிதன் உள்ளே சென்றார், தகன பலிபீடத்தை சந்திக்கிறான். 번제단에서 내 죄를 씻는 தகன பலிபீடத்தினுடைய பாவத்தை கழுவுகிறோம். 여러분 이것은 성경에서 이야기하기를 அன்பார்களே, இதை வேதாகமம் சொல்லுகிறது. 제사나 성막은 இந்த பாவ நிவாரண பலியோ ஆசரிப்பு கூடாரமோ 예수님을 나타내기 위한 இயேசு 그림자라고 얘기해요. கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு சாயலாக நிழலாக இருக்கிறது. 예수님이 이 땅에 오시는데 இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 예수님을 나타내는 그림자예요. இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிழல். 만약에 성막을 알고 성막 안에 담긴 예수를 வேதாகமத்தை தெரிந்து கொண்டு ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை தெரியாவிட்டால் 의미가 없는 것이고 여러분 성막을 모르는 거예요. அதில் அர்த்தமே கிடையாது, உங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம் தெரியவில்லை என்ற அர்த்தம். 그럼 이것이 예수님과 무슨 상관이 있을까? ஆகவே இதற்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? 여러분 제가 시간이 많이 없기 때문에 좀 빨리빨리 간단하게 설명합니다. நேரம் அதிகமாக இல்லாதனால் சீக்கிரமாக நான் சுலபமாக இதை குறித்து விளைவிக்கிறேன். 여러분이 아시는 것처럼 உங்களுக்கு தெரிந்தது போல 예수님은 이 땅에 오실 때 하나님의 어린 양으로 오셨어요. இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக வந்தார். 예수님을 어린 양으로 비교한 줄 아세요? ஏன் இயேசு கிறிஸ்துவை ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர்கள் சொல்லுகிறார்கள்? 왜냐하면 그 예수님에게 어린 양이라고 했을 때 그 어린 양은 ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது இந்த ஆட்டுக்குட்டி 인간의 죄를 지고 피를 흘리는 그 양을 이야기하는 거예요. மனிதனுடைய பாவத்தை சுமந்து ரத்தத்தை சிந்தக்கூடிய ஆட்டுக்குட்டியை குறிக்கிறது. 이 땅에 오셨는데 இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 예수님은 하나님의 어린 양으로 와야 돼. இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டியாக வர வேண்டும். 그런데 여러분 어린 양이라면 ஆனால் ஆட்டுக்குட்டி என்றால் 아까 이 사람이 어린 양 아니면 어린 염소를 흠없는 암염소를 끌고 이제
번제단 நேரத்துக்கு 앞에 முன்பாக இந்த மனிதன் பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குடி எடுத்துக்கொண்டு பாவ நிவாரண பலி அகன பலிபீடத்து வரைக்கும் அவன் 그럼 செல்லுகிறான். 제일 먼저 무엇을 해야 됩니까? முதலாக அவன் செய்ய வேண்டியது என்னது? 안수를 해야 되는데 தலையின் மீது கையை வைக்க வேண்டும். 성경을 이제 성경에 마태복음에 보면 வேதாகமத்தில் இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நாம் பார்க்கலாம். 굉장히 이상한 장면이 성경에 வேதாகமத்தில் மிகவும் வினோதமான ஒரு சம்பவம் வருகிறது. 어느 날 예수님이 세례 요한에게 나오시고 ஒரு நாள் இயேசு யோவான் ஸ்நானகனிடம் வருகிறார். 세례 요한이 깜짝 யோவான் ஸ்நானகன் மிகவும் ஆச்சரியப்படுகிறான். 예수님 내가 당신에게 세례를 받아야 되는데 இயேசுவே, நான் உம்மிடத்தில் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 어떻게 당신이 나에게 세례를 받으시기 위해서 나오십니까? எப்படி நீர் என்னிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வருகிறீர்? 예수님은 하나님과 동등 되시고 இயேசு கிறிஸ்து தேவனைப் போல 짓고 인간을 지은 창조주고 இந்த உலகத்தையும் அண்ட சரசத்தை உருவாக்கின சிருஷ்டிக்கிறவர். 여러분 우리는 하나님 말미암아 창조된 사람들입니다. அன்பர்களே, நாம் கர்த்தரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிகள். 여러분 어떻게 창조주가 அன்பர்களே, எப்படி ஒரு சிருஷ்டிகள் 피조물에게 세례를 받을 수 있습니까? சிருஷ்டிகருக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்க முடியுமா? 그 말이 되는 것이 아니죠. இதுல ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? 요한이 말도 안 됩니다. 예수님 ஆகவே யோவான் ஸ்நானகன் அர்த்தமே இல்லை இயேசுவே, 절대 있을 수 없습니다. இந்த மாதிரி சம்பவம் நடக்கவே முடியாது. 예수님이 그랬어. 이제 허락하라. இயேசு சொன்னார், இப்பொழுது இடம் கொடு. 이와 같이 하여 모든 의를 이루는 것이 합당하니라. எல்லா நீதியும் நிறைவேற்றுவது சமமாயிருக்கிறது. 예수님이 거기서 뭐라고 얘기하셨냐 하면 இயேசு இந்த இடத்தில் என்ன சொல்லுகிறார்? 이렇게 해야 된다. இப்படி செய்ய 내가 வேண்டும். 원하지 않지만 허락해라. உனக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் இதுக்கு அனுமதி கொடு. 왜냐면 이렇게 해야지만 모든 의를 이룰 수 있다. ஏனென்றால் இப்படி செய்தாலே உடைய எல்லா நீதியும் நிறைவேற்ற 그래서 முடியும். 여러분 세례 요한이 요단강에서 예수님에게 세례를 주고 ஆகவே அன்பார்களே, யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். 세례 요한 아버지가 제사장이었는데 யோவான் ஸ்நானகனுடைய தகப்பன் பிரதான ஆசாரியராக இருந்தார். 옛날에 이스라엘 시대 때 많은 백성의 죄를 씻기 위해서는 இஸ்ரேல் நாட்களில் அநேக ஜனங்களுடைய பாவத்தை கழுவுவதற்காக 이들이 다 안수를 할 수 없어 대표자인 제사장이 안수를 한 ஜனங்கள் 것처럼 எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது கை வைக்க முடியாதாகவே ஜனங்களுடைய பிரதிநிதி இந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது கை வைக்கிறார். 예수님에게 세례 요한이 안수를 하면서 இயேசு கிறிஸ்துவின் தலையின் மீது யோவான் ஸ்நானகன் கையை வைக்கிறார். 어떤 일이 벌어졌냐면 인류의 모든 죄가 예수님에게로 넘어가는 일이 생기게 இந்த உலகத்தினுடைய எல்லா பாவங்களும் இயேசு கிறிஸ்து மீது பரிமாற்றம் செய்யப்பட்டது. 그리고 예수님이 요한복음 1장에 보면 세례 요한이 அதோடு கூட யோவான் ஒன்றாவது அதிகாரத்தில் யோவான் 세례 ஸ்நானகன் 요한이 예수님을 보면서 보라 세상 죄를 지고 간 하나님의 어린 양이로다라고 얘기해요. யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார். 예수님을 봐라. இந்த இயேசுவை பார். 지금 예수님이 세상 죄를 지고 하고 있다. இயேசு இப்பொழுது உலகத்தின் பாவத்தை சுமந்து கொண்டு செல்லுகிறார். 근데 예수님 세상 죄를 지고 한다 이렇게 얘기하지 ஆனால் 않고 இயேசு உலகத்தின் பாவத்தை சுமக்கிறார் என்று மாற்றம் சொல்லவில்லை. 세상 죄를 지고 가고 있는 하나님의 어린 양이라고 얘기합니다. உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்லுகிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். 아니 여러분 많은 사람들은 그것을 볼 수 없었을 거예요. அநேக ஜனங்களால் இதை பார்த்திருக்க முடியாது. 왜냐면 그 죄는 눈으로 보이는 것이 ஏனென்றால் 아니라 இந்த பாவத்தை கண் மூலமாக நாம் பார்க்க முடியாது. 내가 예를 들어서 양을 가지고 왔는데 உதாரணத்துக்கு நான் ஆட்டுக்குட்டியை பிடித்துக் கொண்டு 양의 வந்தேன். 머리에다 안수했어. இந்த ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது நான் கையை வைக்கிறேன். 그리고 내 죄를 양에게 넘기면 என்னுடைய பாவத்தை ஆட்டுக்குட்டி மீது பரிமாற்றம் செய்தால் 무슨 제사장만이 알 수 அதை 있겠죠. பிரதான ஆசாரியர் மாத்திரம் தான் தெரிந்து கொள்ள முடியும். இல்லையா? 다른 사람들은 그 양이 안수를 받은 죄인지 안 받은 죄인지 안 받은 양인지 잘 모르겠죠. மற்ற ஜனங்களுக்கு நான் ஆட்டுக்குட்டியின் தலையின் மீது கையை வைத்தனா இல்லையான்னு சரியாக தெரியாது. 근데 이제 세례 요한은 직접 안수를 했기 때문에 ஆனால் யோவான் ஸ்நானகன் நேரடியாக அவர் தலையில் கையை வைத்ததனால் 1장 29절에서 보라 세상 죄를 지고 한 하나님의 어린 양이 யோவான் சுவிசேஷம் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து செல்லுகிற தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். 그러면서 예수님이 그 죄를 지시고 இயேசு இந்த பாவத்தை சுமந்து 십자가에 못 박혀 돌아가시게 된 겁니다. சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். 사실 이 번제단에서 양의 기름이 살라지고 இந்த பலிபீடத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய கொழுப்பம் எரிக்கப்பட்டது. 피가 발려지고 피가 뿌려지는 것은 ரத்தம் பூசப்பட்டது, ரத்தம் ஊற்றப்பட்டதும் 우리 죄를 위해서 십자가에 못 박혀 돌아가신 예수님을 나타내는 거예요. நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. 여러분 잘 기억하시기 அன்பார்ந்தவர்களே, 바랍니다. இதை குறித்து கவனமாக நீங்கள் ஞாபகம் வைத்திருக்க 여러분 வேண்டும். 아까 읽었던 레위기 4장 24장에 சில நேரத்துக்கு வாசித்த லேவியராகமம் 4 அதிகாரத்தை வாசித்தால் 31절에 이런 말이 있어요. 31வது வசனத்தில் இந்த வசனம் இருக்கிறது. 제사장이 그를 위하여 속죄한즉
그가 사함을 얻어. பிரதான ஆசிரியர் இவ்விதமாய் அவனுக்கு பாவநித்தை செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். 여러분, 이 사람이 양을 데리고 와서 இந்த மனிதன் ஆட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு வருகிறான். 안수를 하고 அவருடைய தலையில் கை வைத்து 양을 죽이고 இந்த ஆட்டுக்குட்டியை பலி செலுத்தி 그다음에 그 양의 기름을 태우고 அதற்கு பிறகு இந்த ஆட்டுக்குட்டியை கொழுப்பை 그 எரித்து 양의 피를 번지던 뿔에 바 இந்த ஆட்டுக்குட்டி ரத்தத்தை பலிபீட கொம்புகளில் பூசி 이렇게 이 하나님이 주신 방법대로 하면 இப்படி கத்தர் கொடுத்த செயல்முறைப்படியாக செய்தால் 성경에서 뭐라고 돼 있습니까? வேதாகமத்தில் என்ன சொல்லுகிறது? 그 사람이 사함을 얻으리라. அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். 이게 굉장히 중요한. இதுதான் மிகவும் முக்கியமானது. 이렇게 해도 사함을 얻지 못하면 할 이유가 없겠죠. இப்படி செய்து பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் எந்த ஒரு அர்த்தமும் 하나님이 இருக்காது. 정하신 이 방법대로 하면 사함을 얻는다는 거예요. கத்தர் நியமித்த இந்த செயல்முறைப்படியாகவே செய்தால் நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். 그러면 죄의 삭은 사망인데 மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். 이 암염소가 ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். 사람에게 죄를 받았고 இந்த மனிதனுடைய பாவத்தை பெற்றுக்கொண்டது. 때문에 피를 இந்த 흘렸다면 பாவத்திற்காக ரத்தத்தை சிந்தினால் 죄는 분명히 사함을 받게 될 수밖에 없다는 것이. அவனுடைய பாவங்கள் நிச்சயமாகவே மன்னிக்கப்படும். 여러분, 마찬가지로 அதே போல 예수님도 இயேசுவும் 비록 여러분이 직접 눈으로 보지는 못했지만 நிச்சயமாக உங்களால் நேரடியாக அவரை பார்க்க 그 முடியாவிட்டாலும் 말씀을 통해서 வேத வசனத்தின் மூலமாக 예수님이 세례요한이 예수님에게 안수를 하면서 யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவின் தலையின் மீது கையை வைத்து 제가 예수님에게 넘어가게 되고 இந்த பாவம் இயேசு கிறிஸ்து மீது பரிமாற்றம் செய்யப்பட்டது. 세상의 세례요한은 예수를 보면서 세상 죄를 지은 하나님 어린 양이라고 얘기. ஆகவே யோவான் சானகன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி என்று சொன்னார். 여러분, 여기 이 방송을 듣는 여러분의 모든 죄는 어디에 있습니까? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கூடிய உங்களுடைய பாவம் எங்கே இருக்கிறது? 세례요한은 성경은 여러분의 죄가 예수님에게 넘어갔다고 얘기하는데 யோவான் சானகனும் வேதாகமும் உங்களுடைய பாவம் இயேசு கிறிஸ்து மீது பரிமாற்றம் செய்யப்பட்டது என்று 또 சொல்கிறது. 여러분의 마음에 있다고 생각하십니까? இன்னும் உங்களுடைய இதயத்தில் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். 죄는 예수님에게 넘어갔고 ஆனால் பாவம் இயேசு கிறிஸ்துவின் மீது பரிமாற்றம் செய்யப்பட்டது. 죄의 삭은 사망이라는 법에 의해서 இயேசு கிறிஸ்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற பிரமாணத்தின்படியாக 십자가에 못 박혀 돌아가시게 சிலுவையில் அறையப்பட்டு அவர் மரித்தார். 그 피를 흘리시게 됨으로써 அந்த இரத்தத்தை சிந்தினதன் மூலமாக 여러분 이렇게 하면 죄사장이 죄를 사한 즉 사함을 얻는 것처럼 இப்படி செய்த போல ஆசாரியன் அவருடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்படுகிறதா சொல்லுகிறான். 여러분도 사함을 얻게 되는 거예요. நீங்களும் மன்னிப்பை பெற்றுக் கொண்டீர்கள். 여러분 이렇게 한번 생각해 보세요. இப்படி ஒரு விதமாக யோசித்துப்பார்கள். 여러분 제가 있는데 நண்பர்களே, நான் நீங்க இங்க இருக்கிறேன். 예를 들어서 저에게 빚이 굉장히 많다. உதாரணத்துக்கு எனக்கு அநேக கடன் இருந்தது என்று நாம் நினைத்து பார்க்கலாம். 10 밀리언이 있다고. உதாரணத்துக்கு உண்மையாகவே 100 லட்சம் கடன் இருக்கிறது. 여러분 그러면 굉장히 큰 문제겠죠. பெரிய பிரச்சனை இல்லையா? 10 밀리언이면 한국 돈으로는 이제 100억. 10 மில்லியன் என்றால் இந்தியன் பணத்தில் 100 லட்சம். 네, 굉장히 많은 돈이죠. உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு பணத்தொகை இல்லையா? 근데 여러분 ஆனால் அன்பானவர்களே, 저는 걱정하지 않는 거예요. நான் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. 왜냐하면 ஏனென்றால் 내 은행에 என்னுடைய பேங்கில் $1 billion $1 பில்லியன் இருக்கிறது. 실제로 없습니다. உண்மையாகவே இப்பொழுது இல்லை. 실제로 그럼 부자. அந்த அளவுக்கு நான் நடைமுறை வாழ்க்கையில் ஐஸ்வர்யவான் கிடையாது. உதாரணத்திற்கு 그리고 내가 빚이 10 밀리언이 있는데 எனக்கு இப்பொழுது 100 லட்சம் கடன் இருக்கிறது. 빚이 그렇게 있지만 은행에 그보다도 훨씬 많은 100배 많은 돈이 있다면 கடன் இவ்வளவு இருந்தாலும் ஆனால் பேங்கில் அதைவிட 100 மடங்கு அதிக பணம் இருந்தால் 여러분 제가 걱정을 하겠습니까? நான் கவலைப்படுவேனா இல்லையா? 걱정 안 하죠. கவலைப்பட மாட்டேன் இல்லையா? 전화해서 돈 보내세요 이러면 한순간에 빚이 끝나겠다. பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி இந்த பணத்தை அனுப்புங்க என்று சொன்னால் ஒரு நிமிடத்தில் இந்த கடன் முடிந்துடும். 빚이 크다면 걱정하겠지만 நீங்கள் கடன் பெரியதாக இருந்தால் கவலைப்படுவீர்கள். 은행에 있는 돈이 여러분 마음에 더 크다면 여러분이 걱정할 필요가 없겠죠. ஆனால் பேங்கில் இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய இதயத்தில் பெரியதாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 예를 들어서 저에게 1000불의 빚이 있다고 해보세요. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு $1000 கடன் இருக்கிறது. 진짜 작은 돈이죠. 100 லட்சம் பணத்தோட இந்த $1000 நான் ஒப்பிட்டால் இது ரொம்ப சிறிய பணத்தொகை. 10 밀리언에 비하면 $1000 சிறிய தொகை இல்லை. ஆனால் 100 லட்சத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தால் இந்த $1000 சின்ன தொகை தான். 내가 아무것도 없다면 ஆனால் பேங்கில் ஒரு பணம் கூட இல்லை. 저는 엄청나게 걱정되고 엄청나게 힘들 거겠죠. நான் அதிகமாய் கவலைப்படுவேன், அதிகமாய் வேதனையில் இருப்பேன் இல்லையா? 무슨 말인지 이해가십니까? நான் சொல்வது புரிகிறதா? 여러분
내가 얼마나 큰 빚을 가지고 있는 게 중요한 게 아니야. நான் எவ்வளவு பெரிய கடனை வைத்திருக்கேன் என்பது 내가 முக்கியமில்லை. 이 빚을 얼마나 갚을 능력이 있는지가 훨씬 중요해. ஆனால் இந்த கடனை தீர்ப்பதற்காக எவ்வளவு பலன் எனக்கு இருக்குது அதுதான் மிக 내가 முக்கியம். 아무리 빚이 많아도 எனக்கு எந்த அளவுக்கு கடன் அதிகமா இருந்தாலும் 빚을 갚을 수 있는 훨씬 더 큰 능력이 있다면 இந்த கடனை கொடுத்து முடியக்கூடிய இன்னொரு பெரிய பலன் எனக்கு இருந்தால் 저는 걱정하지 않을 것이다. நான் கவலைப்பட மாட்டேன். 나는 오늘 여러분에게 여러분 죄를 막 지어도 된다고 얘기하는 게 아니라 இன்றைக்கு நான் உங்களை பார்த்து விருப்பம் போல பாவத்தை செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. 여러분 마음에 무엇이 큽니까? உங்களுடைய இதயத்தில் எது பெரியதா இருக்கிறது? 여러분이 지은 죄가 더 큽니까? நீங்கள் செய்த பாவம் பெரியதாக இருக்கிறதா? 그 죄를 씻으시는 예수의 능력이 훨씬 큽니까? இல்லை என்றால் அந்த பாவத்தை கழுவிட இயேசுடைய பலன் பெரியதா 많은 இருக்கிறதா? 사람들은 예수님을 만났지만 அநேக ஜனங்கள் இயேசுவை சந்தித்தாலும் 아직까지 여전히 그 마음의 죄 때문에 고통하고 இன்னும் அவருடைய இதயத்தில் பாவத்தின் நிமித்தமாக வேதனை 왜 இருக்கிறார்கள். 그렇습니까? ஏன் அப்படி? 능력이 없어서입니까? இயேசுவுக்கு பலன் இல்லாதனாலயா? 예수님의 능력이 여러분의 죄를 씻을 수 있는 충분히 씻을 수 있는 능력이 안 되기 때문에 இயேசு கிறிஸ்துடைய பலன் உங்களுடைய பாவத்தை போதுமான அளவு கழுவ முடியாதா? 그렇지 않습니다. அப்படி இல்லை. 예수님은 여러분이 어떤 죄에 빠져도 அன்பர்களே, இயேசு நீங்கள் எந்த விதமான பாவத்தில் மூழ்கி 여러분을 இருந்தாலும் 능히 구원하실 수 있는 구세주이고 உங்களை ரட்சிக்கக்கூடிய ரட்சகர் அவரே. 주님 만왕의 왕이시고 இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, 한주의 주시고 தேவாதி தேவன். 여러분의 어떤 죄를 씌어서 여러분을 능히 그 죄에서 건지실 수 있는 능력이 있으시나 நீங்கள் எந்த பாவத்தை செய்தாலும் அந்த பாவத்தில் ரட்சிக்கக்கூடிய பலன் உள்ளவர் அவரே. 여러분이 아무리 많은 빚이 있어 உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய கடன் தொகை இருந்தாலும் 보다 더 큰 빚이 은행에 있다면 여러분 절대 걱정하지 않을 거예요. அதை விட ஒரு பெரிய பணத்தொகை பேங்கில் இருந்தால் நீங்கள் அதை குறித்து கவலைப்படவே மாட்டீர்கள். 나는 빚이 있어라고 괴로워하지 않을 거예요. ஒருபோதும் எனக்கு கடன் இருக்கிறது நீங்கள் வேதனைப்படவே 빚이 மாட்டீர்கள். 없는 게 아니라 நான் கடன் இல்லாவில்லை என்று இல்லை. 해결할 수 있는 능력이 있기 때문에 அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பலன் இருப்பதனால். 여러분 예수님은 அன்பர்களே, இயேசு 여러분의 죄의 문제를 해결하시는 분. உங்களுடைய பாவ பிரச்சனையை தீர்க்கிறவர். 사람들 예수님을 만났지만 அநேக ஜனங்கள் இயேசுவை சந்தித்திருந்தாலும் 아직까지도 죄에서 허덕이고 있습니다. இன்னும் பாவத்து நிமித்தமாக வேதனையில் 왜 இருக்கிறார்கள். 그렇습니까? ஏன்? 예수님이 그 죄를 씻은 능력이 없어서가 아닙니다. இயேசு அந்த பாவத்தை கழுவதற்கு பலன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை. 내 모든 죄를 씻어 주셨다는 걸 믿지 못하기 때문에 இயேசுடைய பாவத்தை கழுவினார் என்பதை நம்ப முடியாததனால் 나에게는 이 모든 죄를 능히 씻어 주신 예수님이 계시구나. ஓ, எனக்கு இந்த பாவத்தை கொடுக்கிற இயேசு இருக்கிறார். 예수님이 십자가에서 흘린 피는 இயேசு சிலுவை சிந்திய இந்த ரத்தம் 어떤 죄라도 능히 씻을 수 있는 능력이 있구나. எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி அதை கழுவக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. 너의 마음에 예수님의 보혈이 훨씬 크다면 உங்களுடைய இதயத்தில் இயேசுடைய ரத்தம் இன்னும் சிறந்ததாக இருந்தால் 절대 죄에 빠져서 허덕이지 않을 것이다. நீங்கள் ஒருபோதும் பாவத்திற்குள்ளாக மூழ்கியே வாழ மாட்டீர்கள். 여러분의 마음에 무엇이 큽니까? உங்களுடைய இதயத்தில் எது பெரியதாக இருக்கிறது? 죄를 지은 여러분입니까? பாவத்தை செய்த நீங்களா? 여러분의 죄를 씻어 주시는 예수의 능력입니까? இல்லை, உங்களுடைய பாவத்தை கழுவின இயேசுடைய பலனை பெரியதாக இருக்குதா? வேதாகமத்தில் பார்த்தால் 요셉의 이야기가 யோசேப்பை குறித்து சொல்லப்படுகிறது. 요셉의 형들과 요셉의 형들이 요셉을 시기했죠. யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பு மீது பொறாமை கொண்டார்கள் இல்லையா? 그래서 요셉의 형들이 어느 날 서로 자기들끼리 이제 계획을 짜서 요셉을 이제 팔아버려. ஆகவே யோசேப்புடைய சகோதரர் அவர்களுக்காக திட்டமிட்டு யோசேப்பை விற்று போட்டார்கள். 요셉은 애굽에 팔려서 굉장히 많은 어려움을 겪고 யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்பட்டு அநேக வேதனைகளை அவர் அடைந்தார். 감옥까지 가게. சிறைச்சாலை வரைக்கும் சென்றார். 모르겠어요. எனக்கு சரியாக தெரியாமல் 근데 இருக்கலாம். 저는 제가 이렇게 요셉의 생애를 보면서 ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 요셉이 굉장히 마음이 고통스러웠을 거란 말이에요. யோசேப்பு உண்மையாக அவருடைய இதயத்தில் வேதனை அடைந்திருப்பார் என்று நினைக்கிறேன். 감옥에서 술 맡은 관원장의 꿈을 했어요. சிறைச்சாலையில் இந்த பானபாத்திரக்காரனுடைய கனவுக்கு விளக்கத்தை 술 맡은 சொன்னார். 관원장 이게 பானபாத்திரக்காரனை நோக்கி, 여기에 올만한 일을 한 사람이 하지 않았다. என்னுடைய தவறு மூலமாக நான் இங்கு இல்லை. 억울합니다. நான் மிகவும் தவறுதலாக உணர்கிறேன். ஒருவேளை நீங்கள் வெளியே சென்று நீங்க சிறப்பான நிலைக்கு வந்தால் 기억해서 이곳에서 빼주세요. என்னை நினைவு கூர்ந்து தயவுசெய்து இந்த இடத்தை விட்டு என்னை 그런 அகற்றுங்கள். 장면이 இந்த 나옵니다. மாதிரி ஒரு வார்த்தைகள் வருவதை பார்க்கிறோம். 그리고 만 2년 후에 2 வருடத்துக்கு பிறகு 요셉이 감옥에서 나와서 바로의 꿈을 해석합니다. யோசேப்பு பார்வோனுடைய கனவுக்கு விளக்கத்தை சொல்லுகிறார். 애굽의 총리가 되게 되고 எகிப்துடைய ஆளுநரும் ஆகிறார். 요셉이 결혼해서 아들을 낳게 되는. யோசேப்பை திருமணம் செய்து ஒரு மகனையும் பெற்றெடுக்கிறார். 낳을 때 아들의 이름을 므낫세라고. மகனை பெற்றெடுத்த பிறகு அவருடைய பெயரை மனாசே என்று பெயரிடுகிறார். 므낫세의 뜻은 잊어버리라는 뜻. மனாசே என்றால் மறப்பது என்ற அர்த்தம். 애굽에서 했던 모든 일과 내 아비의 집을 잊어버렸다라고. எகிப்தில் நடந்த சம்பவங்கள் என்னுடைய தகப்பனார் குடும்பம் அனைத்தையும் மறப்பது என்ற அர்த்தம்.
He forgot about it. 요셉이 감옥에 있을 때만 해도 형편의 마음이 많이 매여 있었는데 அன்பார்களே, யோசேப்பு சிறைச்சாலை இருக்கும்போது கூட அவருடைய சூழ்நிலை அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கலாம். 감옥에 나와서 그것이 언젠지는 잘 모르겠지. ஆனால் அவர் சிறைச்சாலை விட்டு வெளியே வரும்போது அவருடைய இதயம் எப்படின்னு தெரியவில்லை. 아들을 낳았을 때 그의 마음은 이미 소망으로 가득 차 있는 걸. அவருடைய மகனை பெற்றெடுக்கும் போது ஏற்கனவே அவருடைய இருதயம் முழுக்க நம்பிக்கையால் நிரம்பியிருக்கிறதை நாம் 내가 பார்க்கிறோம். 아버지 집을 다 잊어버렸다. நான் என்னுடைய தகப்பனார் வீட்டை நான் முற்றிலுமாக 그리고 이제 மறந்தேன். 나중에 이제 많은 일이 있지만 형들을 만나게 됩니다. அதற்கு பிறகு அநேக சம்பவங்கள் இருந்தாலும் கடைசியாக அவருடைய சகோதரை அவர் சந்திக்கிறார். 형들을 만나서 뭐라고 얘기해? அவருடைய சகோதரை சந்தித்து என்ன சொல்லுகிறார்? சகோதரர்களே, 형들 앞에 자기의 모습을 드러내. சகோதரருக்கு முன்பாக தன்னை வெளிப்படுத்த பிறகு 형들 나를 애굽에 팔았으므로 근심하지 마세요. சகோதரர்களே, 한탄하지 마세요. சகோதரர்களே, என்னை எகிப்திற்கு விட்டு போட்டதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். 하나님이 우리의 생명을 보호하시려고 당신을 앞서 나를 보내셨나이다. தேவன் நம்முடைய ஜீவனை காப்பாற்றுவதற்காக உங்களுக்கு முன்னமே என்னை அனுப்பினார். 여기 보낸 것은 당신들이 아니라 하나님입니다. என்னை இந்த இடத்திற்கு அனுப்பினது நீங்கள் இல்லை, தேவனே என்று அவர் சொன்னார். 창세기에서 요셉이 형들에게 여러 번 그렇게 이야기하는 것을 볼 수 있어요. ஆதியாகமத்தில் தன்னுடைய சகோதரரை நோக்கி யோசேப்பு அநேக முறை விரிவாக சொல்லுகிறார். 여러분, 요셉은 형들에 대해 원망했을 거예요. அன்பர்களே, யோசேப்பை தன்னுடைய சகோதரரை நோக்கி குற்றம் சொல்லியிருக்கலாம், 미워했을 거예요. சகோதரர்களை வெறுத்திருக்கலாம். 어느 날 그가 하나님의 섭리를 발견하면서 ஆனால் ஒரு நாள் தேவனுடைய முன்னுணர்வை அவர் கண்டுபிடிக்கிறார். 요셉의 마음에 있는 미움이나 요셉의 마음에 있는 증오가 다 사라진 것을 யோசேப்புடைய இதயத்திற்குரிய வெறுப்போ இல்லை பொல்லாங்கோ எல்லாமே மறைந்து போகிறது. 형들이 요셉이 형들을 만났을 때 ஆகவே யோசேப்பை சகோதரரை சந்திக்கும் போது 제일 먼저 형들 이거 형들이 한 거 아니에요. முதலாவதாக சகோதரர்களே, இது நீங்கள் செய்யவில்லை, 하나님이 하신 거예요. கர்த்தர் இதை செய்தார். 생명을 살리기 위해서 하나님이 이 모든 일을 하신 거예요. நம்முடைய ஜீவனை உயிர்ப்பிப்பதற்காக கர்த்தர் இவை எல்லாவற்றையும் செய்தார். 마세요. கவலைப்படாதிருங்கள், 하지 마세요. உங்களை நீங்கள் நியாயந்திருக்க வேண்டாம். 여러분 요셉은 예수님의 그림자인데 அன்பர்களே, யோசேப்பு இயேசுடைய சாயலை குறிக்கிறது. 어떤 일을 하냐면 죄를 용서해 주는 அவர் 일을 என்ன காரியத்தை செய்தார்? பாவங்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய வேலையை செய்கிறார். சகோதரரை, கவலைப்படாதீர்கள், இது கர்த்தர் செய்தது. சகோதரர், நீங்கள் செய்தீர்கள் என்று சொல்லாதீர்கள். 하지 마세요. அது நிமித்தமாக உங்களுடைய இதயத்தில் நீங்கள் வேதனைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். 아주 이렇게 간절하게 யோசேப்பினுடைய சகோதரரை நோக்கி தீவிரமாக சொன்னான், 형들의 잘못이 아니다. சகோதரர்களே, இது உங்களுடைய தவறு இல்லை, 이미 잊어버렸다. நான் ஏற்கனவே அதை மறந்து விட்டேன். 그러면서 용서를 형들에게 주는 모습을 볼 수 있어요. மன்னிப்பை தன்னுடைய சகோதரரை நோக்கி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 그런데 அன்பானவர்களே, ஆனால் 형들은 어떻게 했어요? சகோதரர்கள் என்ன செய்தார்கள்? 여러분 예를 들어서 테리 목사님 있는 உதாரணத்துக்கு இங்கே டெரி போதகர் இங்கே இருக்கிறார். 테리 목사님에게 잘못을 했어. 시계를 잊어버렸어. டெரி போதகர் இடத்தில் நான் தவறு செய்த உதாரணத்துக்கு அவருடைய கடிகாரத்தை தொடைத்தேன் என்று சொல்லலாம். 그럼 테리 목사님 굉장히 그거 우리 아버지가 물려주신 건데 டெரி போதகர், இதனுடைய தகப்பனார் எனக்கு பரிசா கொடுத்ததே. 테리 목사님 미안해요. 내가 그건 잠깐 하고 한다는 거 어디 하는지 까먹어 잊어버렸어요. டெரி போதகரை மன்னித்து விடுங்கள், நான் அது எங்க வைத்தேன் என்று மறந்து விட்டேன். 그 시계는 귀한 거라서 뭐 살 수도 없고 구할 수도 없고. ஆனால் இது மிகவும் விலையேற பெற்றது, ஆகவே அதை நாம் எங்கேயும் தேட முடியாது, வாங்க முடியாது. 젊어 죽이겠어요. அதற்கு பிறகு அவர், நான் இந்த கடிகாரத்தை தொலைத்திற்காக என்னை அவர் கொலை செய்ய போகிறாரா? 그 테리 목사님 생각 아이고 알았어요. டெரி போதகர், சரி 버려요. சரி விடுங்க, நான் மறந்து விடுகிறேன். 고마워요. நன்றி. 여러분 테리 목사님에게 내가 잘못을 했는데 அன்பர்களே, டெரி போதகருக்கு நான் இந்த தவறை செய்தேன். 테리 목사님 용서해 주면 용서가 됩니까 안 됩니까? டெரி போதகர் இதை மன்னித்தால் அது மன்னிப்பு ஆகுமா இல்லையா? 되죠. மன்னிப்பு ஆகும் இல்லையா? 사람의 용서를 받아야 될 필요 없고 மற்றவர்களுடைய மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 테리 목사님 날 용서해 주면 용서가 되는 거. டெரி போதகரை மன்னித்தால் அது மன்னிப்பு ஆகும். 반대로 எதிர்மறையாக 요셉의 이야기를 들어보면 யோசேப்புடைய கதையை நாம் கேட்கும்போது, 형들이 요셉을 팔았는데 யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்பை விற்று போட்டார்கள். 형들이 요셉이 용서하면 용서가 되겠습니까? சகோதரர்கள் யோசேப்பை மன்னித்தால் அது மன்னிப்பு ஆகுமா இல்லையா? 용서가 되죠. அது மன்னிப்பு ஆகும் இல்லையா? 여러분 그 맞습니까? அது சரியா? 자 그런데 ஆனால் 문제는 뭐냐 하면 பிரச்சனை என்னவென்றால், 요셉은 형들을 만나면서도 계속해서 그 일은 하나님이 하신 것이고 형들이 한 것이 아니고 나는 그 일에 대해서 다 잊어버렸다고. யோசேப்பை சகோதரரை சந்திக்கும் பொழுதெல்லாம் இது நீங்கள் செய்யவில்லை, தேவன் செய்தது என்று சொல்லுகிறார். நான் இதை மறந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். 성경을 잘 읽어보면 ஆனால் வேதாகமத்தை நாம் நன்றாக வாசித்தால், 창세기 50장에서 아버지가 돌아가시면 ஆதியாகமம் 50வது அதிகாரத்தில் அவர்களுடைய தகப்பனார் இறந்து விடுகிறார். 형들이 굉장히 마음에 두려움을 가지고 சகோதரர்களுடைய இருதயத்தில் அதிகமாய் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். 우리가 이제 아버지 돌아가셨는데 요셉이 우리에게 행한 모든 악을 갚지 않겠냐? இப்ப தகப்பனார் இறந்து விட்டார், நாம் யோசேப்பை நோக்கி செய்த தவறான எல்லாவற்றையுமே நாம் இதுக்கான சம்பளத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா? 형들이 굉장히 두려워해서 요셉 앞에 나가는 장면이 나와요. சகோதரர்கள் மிகவும் பயந்து யோசேப்பு முன்பாக செல்லக்கூடிய ஒரு சம்பவம் வருகிறது. 여러분 요셉은 형들을 용서하지 않았습니까? யோசேப்பு அவருடைய சகோதரர்களை மன்னித்தாரா இல்லையா? 용서했죠. மன்னித்தார் இல்லையா? 왜 형들은
두려워하고 있습니다. ஏன் சகோதரர்கள் இப்பொழுது பயப்படுகிறார்கள்? 그걸 했는데 왜 두려워하고 있습니까? மன்னித்தாலும் ஏன் இப்பொழுது பயப்படுகிறார்கள்? 왜냐하면 ஏனென்றால் 여러분 마음에 உங்களுடைய இருதயத்தில் 하나님의 마음이 크면 தேவனுடைய இருதயம் பெரியதா இருந்தால் 여러분의 마음이 더 작아지는 거예요. உங்களுடைய இருதயம் சிறியதாகும். 구원이 크면 அன்பர்களே, ரட்சிப்பு பெரியதா இருந்தால், 여러분의 마음이 더 크면 இயேசு உங்களுடைய இதயத்தில் பெரியவரா இருந்தால், 예수님을 도우시고 함께 하신 마음이 크면 இயேசு உங்களோடு உதவி செய்கிறார் என்ற இருதயம் பெரியதா இருந்தால், 문제가 와도 உங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், 부족함이 와도 குறைபாடு இருந்தாலும், 수가 와도 தவறு வந்தாலும், 와도 கஷ்டங்கள் வந்தாலும் 얼마든지 이겨낼 수 있는 거예요. போதுமான அளவுக்கு நீங்கள் இதை மேற்கொள்ளலாம். 맞아 난 죄가 있지만 சரிதான், எனக்கு பாவம் இருந்தாலும் 예수님이 다 씻어주셨지. இயேசு எல்லாவற்றையும் கழுவினார். 그래서 여러분은 그 안에서 여러분 자유를 누릴 수 있는 ஆகவே நீங்கள் அதற்குள்ளாக விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். 형들은 விசேஷமாக அவருடைய 자기들이 சகோதரர்கள் 잘못한 것이 있었는데 அவர்கள் தவறு செய்தது இருந்தது. 요셉이 용서를 했지만 யோசேப்பை மன்னித்திருந்தாலும் 그 마음에 요셉의 용서보다는 자기의 마음들이 더 컸다. அவர்களுடைய இதயத்தில் யோசேப்புடைய மன்னிப்பை காட்டிலும் அவர்களுடைய சுய இருதயமே பெரிதா இருந்தது. 요셉이 용서를 했지만 ஆகவே யோசேப்பு 자기의 மன்னித்திருந்தாலும் 마음은 죄인이라고 얘기해서 அவருடைய இருதயத்தில் பாவி என்றே சொன்னார்கள். 여전히 죄 속에서 살아가는 இன்னும் பாவத்திற்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 두려워하고 இன்னும் பயந்து 요셉이 날 죽이면 어떻게 할까? யோசேப்பனை கொன்றால் என்ன செய்வது? 복수하면 어떻게 யோசேப்பை சிறைப்பிடித்தால் என்ன செய்வது? 잘해야 돼. யோசேப்பை சிறப்பாக செய்ய வேண்டும். 두려워하고 பயந்து 왜 그렇게 합니까? ஏன் இப்படி செய்கிறார்கள்? 자기 마음이 더 큰 거예요. அவர்களுடைய இருதயமே பெரியதா இருந்தது. 예수님은 십자가에 못 박혀서 모든 죄를 씻었습니다. அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு எல்லா பாவத்தையும் கழுவினார். 다음에 죄가 있다는 것은 உங்களுடைய இதயத்தில் பாவம் இருந்தால் 실제 죄가 있는 것이 아니에요. அது உண்மையாகவே பாவம் இருப்பது இல்லை. 죄를 사하신 예수님 마음보다 여러분의 마음이 여러분의 더 크기 때문에. பாவத்தை கழுவிட உங்களுடைய இதயம் இதுவே பெரியதாக இருக்கிறதுனால் 주님이 십자가에 못 박혀 돌아가시지 않으셨습니까? இயேசு சிலுவையில் மரிக்கவில்லையா? 여러분 죄를 위해서 피를 흘리지 않으셨습니까? இயேசுடைய பாவத்திற்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தவில்லையா? 모든 일 이루시지 않으셨습니까? இயேசு எல்லாவற்றையுமே செய்து முடிக்கவில்லையா? 일을 완벽하게 하시지 못하셨습니까? இயேசு அவருடைய வேலைகளை பரிபூர்ணமாக செய்ய முடியவில்லையா? 여러분들이 죄가 있어야 될 이유. உங்களிடத்தில் பாவம் இருக்க வேண்டிய காரணம் இல்லை. 여러분의 마음을 크게 여겨서 சாத்தான் உங்களுடைய இருதயத்தை பெரியதாக நினைக்க 내 வைக்கிறார். 마음에 여러분의 죄가 있다는 그 마음을 더 크게 보이게 உங்களுடைய இதயத்திலும் பாவம் இருக்கக்கூடிய இந்த பெரிய இருதயத்தை காண்பிக்க செய்கிறார். 여러분 번제단에 가서 பலிபீடத்திற்கு சென்று 재물에 피를 흘리고 பாவனிவன பலியுடைய ரத்தத்தை சிந்தி 피를 뿔에 바르고 இந்த ரத்தத்தை பலிபீட கொம்புகளில் பூசி 태우면 அதை எரித்தால் 그 사람은 그가 느낌이 어떻든 죄가 사해지는 거예요. அந்த மனிதனுடைய உணர்ச்சிகள் எப்படிப்பட்ட இருந்தாலும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 여러분께서 피를 흘리 십자가에 죄를 세례온을 받으셨고 இயேசு யோவான் சனகுணவாக பாவத்தை பெற்றுக்கொண்டார். 박히셨고 சிலுவையில் அறையப்பட்டார். 죄의 싹슨 사망이 때문에 피를 흘리셨기 때문에 பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்காக ரத்தத்தை சிந்தினார். 저는 여러분의 죄가 완벽하게 씻어졌다고 이 시간 이야기하고 싶습니다. உங்களுடைய பாவங்கள் பரிபூர்ணமாக கழுவப்பட்டது என்று இந்த நேரத்தின் மூலமாக சொல்கிறேன். 마음보다 예수의 마음을 크게 받아들일 수 있게 되길 바랍니다. உங்களுடைய இதயத்தை காட்டிலும் இயேசுடைய இதயத்தை பெரியதாக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று 다음 நம்புகிறேன். 시간에 또 다른 이야기로 더 여러분에게 설명을 드리도록 하겠습니다. அடுத்த நேரத்தில் மற்ற விஷயங்களை குறித்து விளக்கமாக பேசுகிறேன். 감사합니다. நன்றி.